தற்காலிக யுத்த நிறுத்தம் என்று வந்துட்டு அதுக்கு பிறகு மீண்டும் யுத்தம் நடக்கும், மீண்டும் சண்டை நடக்கும், ஆயுத பிசினஸ் நடக்கும். அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளையாக இஸ்ரேல் இருக்கும். அரபு நாடுகள்லாம் வாயை பொத்திக்கிட்டு ஒன்றும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சுங்க. ஹமாஸ் தரப்பிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. ஓரளவுக்கு நாங்கள் மக்களோட உயிர்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பிரதான கடமை. பொலிட்டிக்கல் ரீதியான ப்ரெஷர் இன்னொரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இறங்கி வரோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் என்னென்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கருத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துக்கிட்டு ரவிக்குமார் ஆர்கேக்குள்ளதும் அப்புறம் ரஷ்மி எம்ஐஎஸ்சிக்குள்ளும் அவங்க ரெண்டு பேரும் இந்த இடைக்கால போர் நிறுத்தத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன இப்போ ஒரு இடைக்கால போர் நிறுத்தத்துக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு தரப்பில் சொல்கிறாப்புல ஹமாஸுக்கு விருப்பம் இல்லாட்டியும் தனது மக்களுக்காகவும் இந்த ரமலான் மாதத்தில் வந்துக்கிட்டு ஒரு யுத்தம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் இவங்க சம்மதிக்கிறதா சொல்கிறாப்புல. ஒரு 40 நாள் போர் நிறுத்தம் இதை வந்துட்டு 40 கைதிகளை விடுதலை பண்ணுவாங்க. இந்த 40க்கு 400 கைதிகள் 1க்கு 10 அப்படிங்கிற ரீதியில பாலஸ்தீன் கைதிகளை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துகிட்டு இவங்களோட கோரிக்கை. இது மட்டும் இல்லாம சாப்பாடு, மருந்து அனைத்தும் உள்ள செல்லணும் அப்படிங்காப்புல. இதுல சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தரப்புல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஜோ பைடன் வேற ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தான் அங்குள்ள சுவட்டார பேச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய கோபமே இதுக்கு காரணம் கடந்த 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி பாலஸ்தீனில் உள்ள அனைத்து குழுக்களுடன், அனைத்து போராட்ட குழுக்களுடனும் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்துகிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினப்ப அதோட கருத்துக்கள் எதுவுமே இதுவரை வெளியில வரல. 2-3 நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அதுக்காக தான். பட் அது வந்துட்டு எந்த ஊடகத்திலுமே வந்துட்டு கிளியரா கரெக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு ரெண்டு தரப்புமே வெளிவிடவில்லை. அரசல் புரசலா கேட்கிற நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த 40 நாள் இடைக்கால போர் நிறுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் தாக்குச்சுன்னா இஸ்ரேலுக்கு கடும் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஏன்னா ரஷ்யாவோட ஆயுதங்கள் நிறைய இனி ஹமாஸுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. ஏவுகணைகள் அடக்கம் வர மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 40 நாள் போர் நிறுத்தத்துக்குள்ள ஈரான் வந்துகிட்டு தனது அணு ஆயுத சோதனையை நிறைவு செய்யும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இடம்பெற்று இருக்கு. இதற்கு இந்தியாவோட ஒரு சப்போர்ட், ஒரு இந்தியா கிட்ட ஒரு உதவியும் கேட்டுள்ளதாக ஒரு நியூஸும் இருக்கு. இந்தியா கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி பொக்ரான்ல வந்துகிட்டு நம்ம எப்படி அணு ஆயுத சோதனை நடத்தினோமோ, அமெரிக்க சேட்டலைட்ல கண்ணுல மண்ணை தூவி எப்படி நடத்தினோமோ அதே மாதிரி அந்த நேரத்தை ஒன்று குறித்து தரும் ஈரான் கேட்டுக்கொண்டதாக ஒரு நியூஸும் அரசல் பொருளா இருக்கு. அப்ப இது அணு ஆயுத நாடாக ஈரான் அறிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்ப இதுதான் இப்போ இதை எல்லாம் கேட்டோன்னா அமெரிக்காவுக்கு பயங்கர காட்டும். இனியும் வந்துகிட்டு நெதன்யாகு இப்படி சொல்லுபடி கேட்காம இருந்தாங்கன்னா நஷ்டங்கள் மேல் நஷ்டங்கள். இவங்களா ஒன்னும் செய்ய முடியாது, ஹமாஸா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. இந்த 40 நாளுக்கு பிறகு இன்னும் இவங்க வந்துகிட்டு வலுப்புருவங்களை தரவோ பலவீனப்பட மாட்டாங்க. குறைக்கு தைவான், சீனா, பிலிப்பைன் இந்த பிரச்சனை ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு இருக்குது ரஷ்யா தான். ரஷ்யா எல்லா சைடும் அமெரிக்காவுக்கு பிரஷர் கொடுத்துருக்கு. நீ எவ்வளவுதான் ஆயுதம் கொடுப்ப, நீ எத்தனை பேத்துக்கு எவ்வளவுதான் ஆயுதம் கொடுப்ப. இப்போ உக்ரைனுக்குள்ள ஆயுதங்கள் குறைக்கப்பட்டதுனால உக்ரைனை வந்துகிட்டு நீட்டா ரஷ்யா தட்டிட்டு வந்துட்டே இருக்கிறாப்ப. இது வந்துகிட்டு ரஷ்யாவுக்கு பிளஸ். இப்போ சைனா கிட்டே வந்துகிட்டு மோத ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா எல்லாமே ஒரு கூட்டுக்குள்ள வந்துச்சு. அமெரிக்கா தாங்காது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இப்ப இந்த பாலஸ்தீன பிரச்சனையை வந்துகிட்டு முடிவுக்கு கொண்டே வந்தே ஆகணுங்கிறது இப்ப ஜோ பைடனுக்கு தலைக்கு மேல இருக்க கத்தி மாதிரி ஆயிடுச்சு. பத்தாக்குறைக்கு இஸ்ரேல வந்துகிட்டு ரெண்டு பட்டு நிக்கிறாப்ல. அமைச்சர்கள் ஆனாலும் சரி, ராணுவம் ஆனாலும் சரி, நெதன்யாகு ஆனாலும் சரி, எல்லாம் ஒவ்வொரு தட்டுல நிக்கிறாப்ல. நெதன்யாகிட்ட சொல்லாமலே வந்துகிட்டு அமைச்சர் வந்துகிட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்காப்ல. அதுக்குதான் நெதன்யாகு கேட்டாப்ல, இங்க என்ன இஸ்ரேல் வந்துகிட்டு 2 பிரைம் மினிஸ்டர்
கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஆனால் நீ சொல்லிட்டு இருக்க, நான் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு அமெரிக்கா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்துகிட்டு தீர்க்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காப்புல. இது மட்டும் இல்லாமல் இந்த 40 நாள் போர் நிறுத்தத்துக்கு பிறகு அந்த டைம்ல படிப்படியா வந்துகிட்டு ராணுவத்தை பின் வாங்க வச்சு இதை வந்துகிட்டு ஒரு தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எல்லா இடத்துல இருந்து இப்ப பிரஷர் வரப்போகுது. அப்படித்தான் கருத்துக்கள் வந்துகிட்டு வெளியில வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கான்னு. சரி, இனி நீங்க வந்துகிட்டு ரவிக்குமார் என்ன சொல்றாங்க. இப்ப நம்ம மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்குள்ள என்ன நடக்கிறது. இஸ்ரேலுக்குள்ள இன்னைக்கு காலையில் பார்த்தோன்னா ஒரு 277 ட்ரக்குக்கு மேலே இஸ்ரேலினுடைய இராணுவம் முழுமையாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரக்கை உள்ளே போயிட்டு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி முதல் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவரை அதாவது வார் நடந்ததுக்கப்புறம் இதுதான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரக்கு உள்ளே போகுது, தைரியமாக போகலாம், நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலினுடைய இராணுவ பாதுகாப்போட மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு ட்ரக்கு உள்ளே போகுது. 277 ட்ரக்கு. ஒன்று பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அமாஸ் தரப்பில் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. ஆக்சுவலாக நாங்கள் இந்த அலெக்சா ஃப்ளட் ஏன் ஆரம்பித்தோம், எங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கணும், அங்கீகாரங்களை தனி நாடுக்கான கோரிக்கை, அதை வலியுறுத்தி தான் போனோம். ஆனால் அது பொலிட்டிக்கல் ரீதியாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் வின் பண்ணலை அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. அச்சீவ்மெண்ட் ஏதாவது அடைஞ்சதா அப்படின்னா அதற்கான அச்சீவ்மெண்ட்டும் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நாங்கள் நெகோசியேஷனை உட்காடுறோம். ஆக்சுவலாக நாங்கள் அச்சீவ்மெண்ட் அடையிற வரைக்கும் தான் எங்களோட டார்கெட்டு. பட் எங்கள் மக்களோட ரத்தத்தை நாங்கள் இழக்க விரும்பலை. நாங்கள் ஃபுல்லாக மக்களை நம்பி இருக்கிறதுனால, மக்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நாங்கள் ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கோம். என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதுக்கான முழு கோரிக்கைகளும் நாங்கள் வைக்கிறோம். ஒன்று சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மக்களோட பசியை போக்குவதற்கு, பட்டினியை போக்குவதற்கான உத்தரவாதத்தை எங்களுக்கு அளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பிக் மூமெண்ட்டு. சின்வார் தரப்பிலிருந்து கூட என்ன சொன்னாங்கன்னா, எகிப்து வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க, ரம்லான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளார நாங்கள் கொண்டு வரணுன்ற மாதிரி நாங்கள் பிளானில் இருந்தோம், பட் எகிப்து ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஸோ அங்கேயுமே சின்வார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, சீக்கிரம் முடிக்கலாம் இந்த டீல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மாற்றம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். இங்கே மட்டும் இல்லை, இஸ்ரேல்லையுமே வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய, அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் பர்சனுடைய ஸ்போக் பர்சன் டேனியல் ஹகாரி அவர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இவர் டிஃபென்ஸில் 2nd பொசிஷனில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு மினிஸ்டர் நெதன்யாகு அவர்களோட ஒப்புதல் இல்லாமல் அமெரிக்காவுக்கு போகிறாரு, அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. கமலா ஹாரிஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு, நீங்கள் கண்டிப்பாக அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டே ஆகணுன்றாங்க. பைடன் அவர்கள் 2-3 நாளாக இவரோட ஃபோனை வந்து எடுக்கவே இல்லையா, யார், நெதன்யாகு அவர்களை. இப்போ லவர்ஸ் 2 பேரும் கோச்சிக்கிட்டால் ஃபோன் எடுக்காம விட்றாங்களே, பல டைம் இவரும் ரிங் பண்ணி விட்டுருக்கிறாரு, இல்லை கட் பண்ணி கூட விட்டுருக்கிறாரு. ரிங்கு ஃபஸ்ட்டு 2-3 அறிகுறிலாம் கொடுப்பாங்கள்ல, ஒரு 2-3 ரிங்கு மிஸ் கால் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணாராம். அப்போ கூட பைடன் எடுக்கலையா. ஸோ இந்த முறிவின் காரணமாக நம்ம ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாமான்ற எண்ணம் வந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே இங்கே ரொம்ப பிளவில் இருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அமாஸ் தரப்புலையும் கொஞ்சம் விரக்தி ஆகிட்டாங்க, வேறு வழி இல்லை, மக்களுக்காக நாங்கள் இறங்கி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அடுத்த ஒரு பாசிட்டிவாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயம் அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட போகிறாங்கன்றதுக்கான அறிகுறிகள் அப்படியே தென்படுகிறது. ஏன்னா அப்படி இல்லைன்னா 277 ட்ரக்கு அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேல் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க, எல்லாமே உள்ளே விட்டுட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ரஷ்மி எம்ஐசி என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேளுங்க. இஸ்ரேலோடு நடக்கிற யுத்தம் தொடர்பாக, அதாவது ஹமாஸினுடைய லெபனானில் இருக்கக்கூடிய பேச்சாளர் ஒசாமா ஹம்தான் இன்றைக்கு சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், காசாவினுடைய மண்ணில் செய்ய முடியாத சூழ்ச்சிகளை அரசியலால் செய்வதற்கு எத்தனிக்கிறது அமெரிக்கா என்று சாடியிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், யார் வெறுத்தாலும் யதார்த்தமான உண்மை என்னன்னு கேட்டால்,
காசா மண்ணில் நடைபெறுகிற யுத்தத்தில் காசா அப்பாவிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி 30,000க்கு மேற்பட்டவர்களை கொன்றிருந்தாலும் காசாவில் நடக்கிற யுத்தத்தில் அங்கு இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் காசா மக்களுடைய அரசாங்கம், காசா மக்களுடைய அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடு உள்ளிட்ட இராணுவ பிரிவுகள் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அந்த தாக்குதல்களால் இஸ்ரேல் படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த படுதோல்விகளை மறைப்பதற்காகத்தான் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை அவர்கள் அகோரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் ஒசாமா ஹம்தான் என்ன சொல்றாருன்னா, தரையில் செய்ய முடியாத சூழ்ச்சிகளை தற்போது அரசியல் ரீதியாக பின்னுவதற்கு அமெரிக்கா எத்தனிக்கிறதுங்கிறாங்க. நிரந்தர யுத்த நிறுத்தம் கொண்டு வாங்கன்னு ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வரும்போது அதை வீட்டோ பவரை பயன்படுத்தி இல்லாமல் ஆக்குறாங்க. இதே நேரத்தில் தற்காலிக யுத்த நிறுத்தம் என்றொன்றை அமெரிக்கா தற்போது திணிப்பதற்கு எத்தனிக்கிறது என்பதைத்தான் அவர் சுட்டிக்காட்டுகிறார். தற்காலிக யுத்த நிறுத்தம் என்று வந்துட்டு அதுக்கு பிறகு மீண்டும் யுத்தம் நடக்கும், மீண்டும் சண்டை நடக்கும், ஆயுத பிசினஸ் நடக்கும். அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளையாக இஸ்ரேல் இருக்கும். அரபு நாடுகள்லாம் வாயை பொத்திக்கிட்டு ஒன்றும் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவருடைய திட்டம். அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்கள் இதை விடுவதாக இல்லை என்கிற செய்தியை இன்றைக்கு ஒசாமா ஹம்தான் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, இந்த இஸ்ரேல் பலஸ்தீனுக்கு இடையிலான அக்ஸா ஆபரேஷனல் அக்ஸாங்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்காவிட்டால் தற்போது அதாவது காசா என்கிற பாலஸ்தீனம் என்கிற நிலப்பரப்பையே இஸ்ரேல் மொத்தமாக கரைத்து விட்டிருக்கும் என்கிற ஒரு செய்தியை அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இத்தனை நாட்களில் இப்படி ஒரு செய்தி வெளிவரலங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், அதாவது ஏன் இவங்களாக போய் தாக்குதல் நடத்தினாங்க, இவங்களாக ஹமாஸாக போய் இஸ்ரேல் மேலே ஏன் அட்டாக் பண்ணினாங்க என்கிற ஒரு கேள்வி பன்னெடுங்காலமாக தற்போது இந்த 5 மாதங்களாக எழுப்பப்படுகிறது. அந்த நேரத்தில் எல்லாம் அங்கே தாங்க முடியாத கஷ்டத்தின் விளைவுதான் இது என்கிற பதில் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒசாமா ஹம்தான் வித்தியாசமான வேறு ஒரு பதில் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அட்டாக் பண்ணி இருக்காவிட்டால் பாலஸ்தீனம் என்கிற ஒரு நிலப்பரப்பே தற்போது கரைக்கப்பட்டிருக்கும் என்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. அதனுடைய பின்னணியாக எது இருக்கலாம் என்றால், அரபு நாடுகள் இஸ்ரேலுடனான நெருக்கத்தை அதிகரித்துக் கொண்டிருந்தது. எனவே பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டையே மொத்தமாக இல்லாமலாக்கி இஸ்ரேலாக மாற்றுகிற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கும் போது அதை தடுக்கும் விதமாகத்தான் இவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்பதை ஊகிக்க முடிகிறது ஒசாமா ஹம்தானுடைய இந்த பேச்சின் மூலமாக என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது எகிப்தினுடைய தலைநகரம் கெய்ரோவில் ஒரு டிஸ்கஷன் நடந்து வருகிறது, ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அதே நேரத்தில் கத்தாரில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. எப்படியாவது ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிற அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகள் 2வது நாளாக அதாவது எகிப்தினுடைய தலைநகரத்திலே நடந்து வருகிறது. இன்றைக்கு ஹமாஸினுடைய பேச்சாளர்களில் ஒருவர் ராய்ட்டர் செய்தி சேவைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலும் இந்த யுத்த நிறுத்தம் சாத்தியமாகலாம், அதற்கான சைக்கிணைகளை இஸ்ரேல் தந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். நமக்கு தெரியும், ஹமாஸ் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை கோரிக்கொண்டிருக்கிறது, நிரந்தரமாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கான சைக்கிணைகள் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கிடைப்பதான ஒரு நம்பிக்கையான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அல்லாஹ்வே அருள் புரிய வேண்டும், இந்த நம்பிக்கை உண்மையாக வேண்டும், இந்த பேச்சுவார்த்தைகள் நிதர்சனமாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த அப்பாவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய இலக்காகவும் அவாவாக ஆசையாக இருக்கிறது. காசா என்கிற ஒரு சிறிய நிலப்பரப்பு மொத்தமாக அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதை இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அழிவுன்னா சாதாரணமான அழிவு இல்லை என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். காண்கிற இடங்களிலெல்லாம் படுபயங்கரமான குண்டுகள் போடப்பட்டு முழு காசாவும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை இப்போது எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து குறைஞ்சி வந்து தற்போது ரஃபாவில் இவ்வளவு ஜன நெருக்கமான மக்கள் கூட்டம் இருக்கிற ஒரு காட்சியாக இன்றைய இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா, ரஃபா என்கிற பகுதியில் மட்டுமே 14 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. தற்போது ரஃபா பகுதிகள் மீதும் வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. ரஃபா மேலே தாக்கினா அது நடந்துடும், ரஃபா மேலே தாக்கினா இது நடந்துடும், நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் என்றெல்லாம் பல நாடுகள் பேசி கொண்டிருந்தாலும் ரஃபா மீது
தரைவழி தாக்குதல்களைத்தான் இஸ்ரேல் நடத்தாமல் இருக்கிறதே தவிர ரஃபா மீதான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்து விட்டது. அங்கும் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 30,500க்கும் மேற்பட்டவர்கள் காசாவிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி காசாவினுடைய அழிவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிற தொடர்கதையாக மாறியிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்குள்ள ஒரு மாபெரும் அழுத்தமான ஒரு நிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய இராணுவ ஊடக பேச்சாளர்களில் மிக முக்கியமாக ஒருவராக இருந்த டிப்யூட்டி ஜெனரலாக இருந்தவர் இன்றைய தினம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த ராஜினாமாவுக்கான வெளிப்படையான காரணங்களை ஓப்பனாக பேசாவிட்டாலும் இஸ்ரேலிய ஊடகங்களுடைய கருத்து பிரகாரம் இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க முடியவில்லை, இந்த யுத்தம் ஒருவருடைய தனிப்பட்ட தேவைக்கான யுத்தமாக இருக்கிறது என்றுதான் அவர் பதவி விலகி இருப்பதான செய்திகள் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹகாரி தான் பதவி விலகினார் என்கிற செய்திகள் வெளிவந்தாலும் ஹகாரி பதவி விலகவில்லை. ஹகாரிங்கிறவர் அவர்களுடைய மெயின் ஊடக, அதாவது மீடியா ஸ்போக் பர்சன். ஹகாரி பதவி விலகவில்லை. அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த ஒரு டிப்யூட்டி ஜெனரல் தான் பதவி விலகி இருக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.